நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, இந்த முறை பிஜிடிஆர்பியுடைய எக்ஸாமுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா உண்மையாகவே குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன், இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நிறைய தேர்வர்கள் தங்களுடைய பாடத்தில் அதிக மதிப்பெண்கள் எடுத்துவிட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டின் மதிப்பெண்களை தவறவிட்டனர் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. எனவே நிச்சயம் இந்த முறை எல்லா மேஜஸுமே பார்த்திங்கன்னா கட் ஆஃப் குறையிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு காரணம் முழுக்க அந்த தமிழ் தகுதி தேர்வின் எதிரொலி தான் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போது இதில் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இதில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிச்சயம் தாக்கத்தை ஏற்படுத்தும். அது என்ன மாதிரியான தாக்கம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உண்மையாகவே சொல்கிறேங்க, நீங்கள் எந்த சப்ஜெக்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க. எஸ்சி கண்டிப்பாக ஒரு 75 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 75 ப்ளஸ்லேயே இருந்தீங்கன்னா எல்லா மேஜரும் நான் சொல்கிறது தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் கிட்டத்தட்ட ஒரு 75 ப்ளஸில் இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு இந்த முறை பிஜிடிஆர்பி கண்டிப்பாக செலக்ட் ஆவீங்க. அதேமாரி ஒரு எஸ்சிஏன்னு சொல்லப்போனால் ஒரு 72, 73 இந்த லெவலில் இருந்தீங்கன்னாவே நிச்சயம் பார்த்திங்கன்னா எஸ்சிஏவுக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எந்தெந்த மேஜர்னு சொல்லும்போது ஆவரேஜாகவே இந்த மதிப்பெண்கள் இருந்தாவே நிச்சயம் கண்டிப்பாக வரும் என்பதை தங்களுக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேமாரி எஸ்டி இருக்கிறதுலே இதுதான் பர்சன்டேஜ் ரொம்ப லோ மார்க்ஸுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு பதவி யாருக்குன்னா எஸ்டிக்கு தான். ஏன்னா இவங்க மினிமம் குவாலிஃபைடே பார்த்தோன்னா 40%. அப்போ 60 மார்க் எடுத்தால் பாஸ் இல்லைங்களா? அப்போது இந்த 60 ப்ளஸில் போனாவே 60, 65, 68, 70 இந்த லெவலில் போனாவே நிச்சயம் எஸ்டிக்கு மிக பிரகாசமான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. எனவே இந்த முறை அது மொத்தம் 14 மேஜர்ஸுக்கு எக்ஸாம் நடைபெற்றது, இன்க்ளூடிங் அந்த பிஇடி, சரிங்களா? இதை உட்பட அனைவருக்குமே இந்த முறை தமிழ் எலிஜிபிலிட்டி இருந்ததுனால உண்மையாகவே சொல்கிறேன், இந்த முறை கட் ஆஃப் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? குறிப்பாக இதில் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ப்ளஸ் உமன், பிஎஸ்எம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் 1 or 2 கொஷின்ஸ்லாம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. முக்கியமாக பிஎஸ்எம்லாம் இந்த முறை ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க. ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி அவங்க பாஸ் பண்ணலனாலும் அதேமாதிரி பிஎஸ்எம் வச்சுருக்காததுனாலும் நிச்சயம் இதில் அடுத்த நபர்களுக்கு வாய்ப்பாக இருக்கும் என்பதை இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. எனவே இந்த முறை உண்மையாக சொல்கிறேன், தமிழ் எலிஜிபிலிட்டி கொண்டு வந்ததுனால சில தேர்வர்களுக்கு இது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக நம்ம கருதப்படும் என்பதை இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். தயவுசெய்து நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி பாருங்கள் நண்பர்களே. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு தெரிய நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் நண்பர்களே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த முறை கட் ஆஃப் குறையிறது உறுதி. நன்றி, வணக்கம்.